இந்தியால முக்காவாசி பேர் இஎம்ஐல தான் உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்களா? அதுல நீங்களும் ஒருத்தரா? இந்தியால யூஸ் பண்ணப்படுற ஐபோன்ஸ்ல 70% மேல இஎம்ஐல வாங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அரௌண்ட் 80% ஆஃப் காஸ் பெட்ரோல் டீசல்ல இஎம்ஐல தான் ஓடிட்டு இருக்கு. ஜோக் இல்ல 60% மேல வீடுகள் இஎம்ஐல தான் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது போக டூ வீலர் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இஎம்ஐ. இந்த இஎம்ஐ கல்ச்சர் இந்தியால கன்சியூமரிசம் என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆப்பு நமக்கு தான். கொஞ்சம் அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா இந்த வீல் ட்ராப்ல மாட்டின ஹாம்ஸ்டர் மாதிரி வாழ்க்கை முழுக்க கடன்ல மாட்டி அவஸ்தைப்பட வேண்டியதுதான். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறது, நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்து ஒரு கடன் அடைக்க வேண்டிய நிலைமைக்கு போறது, மாசம் மாசம் நம்ம கட்டுற இஎம்ஐல ஒரு பெரும்பகுதி இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழைப்பு மொத்தமே இந்த கடனை சமாளிக்கிறதுக்காக வேஸ்ட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன் கூட நமக்கு வரலாம். சோ எந்த ஒரு லோனையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா 2023 வந்த ஒரு சர்வே படி இந்தியால 6ல் ஒருத்தருக்கு அவங்க ஓன் பண்ணி இருக்கிறத விட 2 மடங்கு அதிக கடன் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் 70% ஆஃப் இந்தியன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்றை எடுத்து வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.